ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ஜல்லி காஃபி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போது இதுக்கு கூட 5 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்ச சைனா கிராஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சைனா கிராஸை இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு கூட காஃபி பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா இனிப்புக்கு வேண்டி நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வேறு ஒரு கிளாஸ் கப்பில் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஜெல்லி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கப்பில் ஊற்றிக்கோங்க. நான் ஹாஃப் ஜெல்லி வேறு மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இப்போது காஃபிக்கு தேவையான பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு கூட நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜெல்லி, அந்த கப்பில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஜெல்லி காஃபி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லியை குட்டி குட்டியாக நான் வந்து உடச்சி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் இதுக்கு கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. Please subscribe to my channel. Thanks for watching.